வணக்கம் மக்களே. நாங்கள் இன்றைக்கு விவசாயிகளின் சில பிரச்சனைகளை பற்றி கதைக்க போகிறோம். இது சம்பந்தமாக யாராவது எங்களது சேனலுக்கு புதிதாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கவும். விவசாயிகளின் பிரச்சனை ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக போய்கொண்டிருக்குது. பிளவு பிரச்சனை, கிட்டத்தட்ட பிளவு பிரச்சனை இன்று நடந்த ஆர்ப்பாட்ட ரீதியில் பிளவு பிரச்சனை என்பது மிகவும் ஒரு பாரதூரமான விஷயத்தில் போய்கொண்டிருக்கின்றது. இந்த விஷயத்தினூடாக கிட்டத்தட்ட அன்றைக்கு செய்த ஆர்ப்பாட்டம் மிகவும் ஒரு நன்மைக்காக முடியும். இந்த பிளவு பிரச்சனை விவசாயிகளுக்கு, மன்னார் மாவட்ட விவசாயிகளுக்கு கிடைக்கும் வரை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மன்னார் மாவட்ட விவசாயிகள் மட்டுமல்ல, வேறு மாவட்டங்களில் இருக்கிற விவசாயிகளும் சராசரிக்கு எவ்வளோ பாடுபடுறாங்க. நாங்கள் இன்றைக்கு நல்லபடியாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அந்த விவசாயிகளின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்தால்தான் நாங்கள் இன்று சாப்பிட முடியும். நாங்கள் ஒவ்வொரு அரிசியை சாப்பிட்டு இருக்கிறோம். அந்த அரிசின்ற அவங்க ஒவ்வொரு நெல்லாக விதைச்சா தான் அந்த அரிசியை பெற முடியும். இதுதான் உண்மையான விஷயம். விவசாயிகளுக்கு தோள் கொடுப்போம். விவசாயின்ற கஷ்ட நஷ்டங்களை எடுத்து கூறுவதற்காக நான் முன்வச்ச வீடியோ தான் இது. மக்களாகிய நீங்கள் இதை புரிந்து கொண்டு உழவுகள் விவசாயம் செய்கிற ஒரு விவசாயி இப்பொழுது சிறுபோகத்துக்கான விவசாய நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. காலாகாலமாக எங்களுடைய சிறுபோக விவசாயம் எங்களுடைய நெடுங்கண்டல் குழுவிலே தான் பழமையாக எங்களுக்கு வழங்கப்படுகிறது. அந்த குழுவை பிரித்து வழங்கும் செயலை நீர்ப்பாசன திணைக்களம், தமிழக திணைக்களம் இவர்களோடு சேர்ந்து எங்களுடைய நெடுங்கண்டல் விவசாய அமைப்பில் சேர்ந்து இந்த நெடுங்கண்டல் குழுவை பிரித்து வழங்குவது வழமையாக அது செய்யப்படுகிறது. இம்முறை அந்த விவசாய நிலம், எங்களுடைய விவசாய அமைப்பு 200 ஏக்கர் தான் கொடுப்படக்கூடிய நிலம் இருக்கின்றது. அந்த 200 ஏக்கரை கொடுப்பதற்கு அனுமதிகள் கேட்ட வழியிலே அதற்கு பொறுப்பான அதிகாரிகள் 200 ஏக்கரில் 210 ஏக்கருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எனவே அது அப்படி பிரித்து கொடுக்க முடியாது எங்களுடைய புலவிலே. எனவே நீங்களே பிரித்து கொடுங்கள் என்று சொன்னது அவர்களை தரக்குறைவாக சொன்னதாக அவர்கள் கருதுகிறார்கள். அது அவருடைய சிந்தனை. அது மட்டுமல்ல, கடந்த 2023ஆம் ஆண்டு சிறுவோக பயிற்சியை செய்யும்போது இதே காணி பங்கிடுவதிலே அங்கே முரண்பாடு ஏற்பட்டு எல்லா புலவும் பிரித்துக் கொடுக்கப்பட்டாயிற்று. எங்களுடைய நெடுங்கடல் விவசாய அமைப்புகளான விவசாயிகள் அந்த காணியை பிரித்துக் கொடுக்க வேண்டிய அதிகாரிகள் 3 தடவை அந்த நிலத்தை மீண்டும் 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 அளந்து அது எங்களுடைய விவசாய நடவடிக்கையில் பின்னடைவை கொண்டு வந்து அவர்கள் அளந்ததிலேயே அந்த புலவு காணாது என்று சொல்லி மேலதிகமாக 10 ஏக்கரை வேறு புலவுக்கு கொடுப்பதற்கும் அவர்கள் பிணங்கி செயல்பட்டார். கடந்த இந்த விவசாய எங்களுடைய நெடுங்கண்டல் புலவை இம்முறை நாங்கள் அவருடைய பிரச்சனையை கதைத்த வழியில் எங்களுக்கு பின்தள்ளப்படுகிறது, நீங்கள் பிரிக்கின்ற அளவு குறைகள் என்று கேட்ட வழியிலே அதை அவர்கள் எதிர்மாறாக வழங்கிக் கொண்டு எங்களை பழி வாங்க வேண்டும் என்று இம்முறை 2024ஆம் ஆண்டு விவசாய செய்கைக்கு எங்கள் நெடுங்கண்டல் புலவை செய்கையிலிருந்து விலக்கி வைத்து விட்டாங்க. கட்டுக்கரைக்கான ஏனைய புலவுகளை கொடுக்கிறார்கள், எங்கட புலவை விலக்கி வைத்து. உண்மையிலே எங்கட புலவு கட்டுக்கரையிலே பெரிய புலவு, கட்டுக்கரையிலே கடைசி தண்ணீர் இருக்கும் மட்டும் எங்கட புலவுக்கு பாய்ந்து செய்யக்கூடிய புலவு. வரலாற்றில் இதுவரை ஒரு நாளும் மூடப்படாத. எனவே தனிப்பட்ட அதிகாரிகள் தனிப்பட்ட அகமை உணர்வோடு இந்த நெடுங்கண்டல் புலவிலே நாங்கள் பயிற்சியை செய்வதற்கு தடை செய்து விட்டார்கள். அதை நாங்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எங்களுக்கு எதிராக செய்யப்பட்ட நாங்கள் அநீதியாக கருதுகிறோம். அதனால் நாங்கள் நிறைய பாதிக்கப்பட்டுள்ளோம். எங்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. அதற்காகவே நாங்கள் இந்த நாளிலே அதிகாரிகளுக்கு பல முறை சொல்லியும் அவர்கள் செவிமடுத்தாமல் போனதினாலே இம்முறை நாங்கள் மாவட்ட அரசாங்க அதிபரத்தில் எங்களுடைய முறைப்பாட்டு தெரிவிப்பபடி விவசாயிகள் புலவின்கள் செய்கிற பயிர் செய்கிற விவசாயிகள் 1 திரண்டு நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் மேற்கொண்டு இங்கே எங்களுடைய முறைப்பாட்டு கடிதத்தை கொடுப்பதற்காக நாங்கள் இன்று வந்துள்ளோம்.
இப்போது நெடுங்கண்டல் விவசாய தலைவர் எங்களுடைய நெடுங்கண்டல் புலவு துறக்கப்படவில்லை என்று அது அதிகாரிகளால் அறிவிக்கப்பட்டது. அதனூடாக எங்களை பக்கத்தில் உள்ள 3 கிராமம் இந்த புலவை நம்பி ஊனமுற்றவர்கள் யுத்தத்தால் அடிபட்ட விதவைகள் இப்படியா பலப்பட்ட தலைவர்கள் ஒரு கிராமத்துக்கு 10-15 ஒன்று இருக்கும்போது மற்ற இது ஒரு வளமான புலவு. இந்த புலவை காரணம் மூடையும் மேலாது. நாங்கள் போன ஆண்டு செய்த சிறிய குற்றத்தை எங்களுக்கே தெரியாத அதை காட்டு போக்குற சொல்லி இந்த புலவை மூடி விட்டுக்கிறார்கள். ஆகவே எங்களை புலவை எங்களுக்கு துறந்து எங்களுக்கு தந்து இந்த மக்களுக்கு நாங்கள் பங்கிட்டு கொடுக்க விவசாயம் செய்ய பங்கிட்டு தருமாறு கேட்டுக்கொள்வோம். அனைவருக்கும் வணக்கம். எனது கிராமம் சொர்ணபுரி. ஆனால் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்க எங்களோட நோக்கம் என்னவென்றால் நெடுங்கண்ட புலவு துறக்கப்படாத காரணத்தால் நாங்கள் வீதிக்கு இறங்கி போராடுவதற்காக வந்திருக்கின்றோம். கிராமத்தில் நெடுங்கண்ட புலவு பொதுவாக சொல்ல போனால் அண்டை கிராமங்களான நெடுங்கண்டல், சொர்ணபுரி, புளியம்பலம் ஆகிய 3 கிராமங்கள் இந்த புலவில் விவசாயம் செய்து வளமையாக விவசாயம் செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். சென்ற ஆண்டு ஒரு சிறு பிரச்சனை நடந்த காரணத்தினால் இந்த புலவு அடைக்கப்பட்டுள்ளது. அடைக்கப்பட்டதால் சுமார் 2000 விவசாயிகள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். இக்கிராமத்தில் மும்மொழியினையும் சேர்ந்து 3 சமயங்களையும் சேர்ந்த விவசாயிகள் இந்த கிராமத்தில் இந்த புலவில் நாங்கள் விவசாயம் செய்வோம். சைவ சமயம், கிறிஸ்தவ சமயம், முஸ்லீம் சமயம் ஆகியான இந்த புலவு கூட்டப்பட்ட அதிகாரிகள் இந்த அவங்க செய்த போன கோபத்தில் ஒரு சிலர் சொன்ன வார்த்தையால் எங்கள் 2000 விவசாயிகள் வைத்து அனுப்பிவிட்டார்கள். ஆகவே இந்த முறை எங்களுடைய அவராக செய்த அவருக்காக எங்களை அனைவரையும் பாதிக்க விடாமல் இந்த முறை தயவு செய்து எங்களுடைய விவசாயிகளுக்கு நல்ல முடிவை தந்து இந்த புலவை திறந்து தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம்.